வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் இதுக்கு எல்லாருக்கும் சாப்பிட்றாப்புல ஒரு வெஜிடபிள் குருமா. ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. பட்டாணியும் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும், ரொம்ப டேஸ்டான ஒரு குருமா ரெடி பண்ணிடலாம். இப்போ எது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. 3 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு தக்கன போட்டுடுங்க. பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் சோம்பு, துருவின தேங்காய், 2 3 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து தண்ணி சேர்த்து மைய அரைச்சிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, கருவேப்பிலை எண்ணெயில் பொரிஞ்ச உடனே கட் பண்ண ஒரு வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக வரட்டும். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் ஈஸியாக குக் ஆயிரும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன உடனே நறுக்குன தக்காளி, ஒரு வெங்காயமும் 2 தக்காளியும் சேர்த்துருக்கேன். நல்லா மசிஞ்சு வரட்டும். அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மசாலா உள்ள சேர்த்துடலாம். மசாலா நல்லா கொதி வந்து கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா, ரொம்ப கொதிக்க வேண்டாம், தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்பலாம் வேண்டாம். அரைச்சி வச்சிருக்கிற மசாலா போட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ வேக வச்சு வச்சிருக்கிற ஒரு உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி, இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிரேவி. இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். பாக்கி உப்பாவும் இப்போ சேர்த்துறோம். ரொம்ப சிம்பிளான, அதே டைமில் ரொம்ப ஒரு டேஸ்டான கிரேவி. உப்பு செக் பண்ணிக்கிடுங்க. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பூரி இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு சூட்டபிளான பட்டாணி உருளைக்கிழங்கு போட்ட ஒரு குருமா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.